வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏப்ரல் 15 இருந்து ஏப்ரல் 21 வரைக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் டாபிக், த இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்து ஏப்ரல் 19 அன்னைக்கு வந்த ஆர்டிக்கல். WHO அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன். குஜராத் ஜாம்நகரில் உலக சுகாதார அமைப்போட டைரக்டர் ஜெனரல் டாக்டர் டெட்ரோஸ் கெப்ரியேசஸோட இணைஞ்சு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பாரம்பரிய மருத்துவத்திற்கான முதல் குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெடிசனை என்னன்னு பார்ப்போம். WHO ட்ரெடிஷ்னல் மெடிசனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அவங்களோட நாலேஜ், ஸ்கில்ஸ் அப்புறம் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணி ஒரு நோயை தடுக்கவோ குணப்படுத்தவோ யூஸ் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மெடிசன். அந்த ப்ராக்டிசஸில் சிலது அக்குபஞ்சர், ஆயுர்வேதிக் மெடிசன், அப்புறம் ஹெர்பல் மெடிசன். WHO படி உலகத்தில் 80% பாப்புலேஷன் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் மெடிசன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். யோகா, ஆயுர்வேதா மற்றும் சித்தா இந்த 3 மெத்தட்ஸை இந்தியாவில் ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஈவன் இது இந்தியன் ட்ரெடிஷனில் ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஆயுர்வேதா அண்ட் யோகா கண்ட்ரி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சித்தா தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் யூஸ் பண்ணுறாங்க. லே லடாக், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், டார்ஜிலிங் போன்ற ஸ்டேட்ஸில் சோவா ரிக்பா சிஸ்டம்னு ஒரு மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சோவா ரிக்பானா அது ஒரு டிபெட்டன் சிஸ்டம், லைக் ஆயுர்வேதிக் மாதிரி. குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசனோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், உலகளாவிய ஆரோக்கியத்திற்கு பாரம்பரிய மருத்துவத்தின் பங்களிப்பு, ஆதார அடிப்படையிலான ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு மற்றும் தரவு பகுப்பாய்வு போன்றதில் கவனம் செலுத்துறது. செகண்ட் ஒன், பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான தொழில்நுட்ப பகுதியில் விதிமுறைகள், தரநிலைகள் மற்றும் வழிகாட்டுதலை உருவாக்குறது. தேர்ட் ஒன், மற்ற நாடுகளுக்கு விரிவான மற்றும் பாதுகாப்பான உயர்தர சுகாதார அமைப்பை உருவாக்க உதவுறது. ஃபோர்த் ஒன், பாரம்பரிய மருத்துவம் GCTM மையமாக செயல்படும். சரி, ஏன் WHO ட்ரெடிஷ்னல் மெடிசன் பற்றி நாலேஜ் வேணும்னு நினைக்கிறாங்க? ரெகனைஸ்டு மெடிசன்ஸில் 40% மெடிசன் இயற்கை பொருட்களில் இருந்து பெறப்படுகிறது. ஸோ பயோடைவர்சிட்டியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெடிசனை நவீனமயமாக்கணும். நேஷ்னல் ஹெல்த் சிஸ்டம் இன்னமும் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஒர்க்கர்ஸ் கூட முழுசாக இணையலை. இதனால தான் GCTM தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஏப்ரல் 21 அன்னைக்கு த ஹிந்துவில் வந்தது. இஸ்ரோ டெவலப்ஸ் ஸ்பேஸ் பிரிக்ஸ் ஃப்ரம் மார்ஷியன் சாயில். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISc ரிசர்ச்சர்ஸ் மார்ஷியன் சாயிலில் இருந்து பாக்டீரியா அண்ட் யூரியாவை யூஸ் பண்ணி செங்கல் தயாரிச்சிருக்காங்க. இந்த சாயில் பேர் மார்ஷியன் சிமுலண்ட் சாயில். மார்ஷியனா ஒன்றும் இல்லைங்க, செவ்வாய் கிரகம். ஃபஸ்ட்டு மார்ஷியன் சாயிலை குவார்கம், அப்புறம் ஒரு பாக்டீரியா ஸ்போரோசாசினா பாஸ்டுரி, அதுக்கப்புறம் யூரியா மற்றும் நிக்கல் குளோரைட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை ரெடி பண்ணிடுறாங்க. தென் இந்த கலவையை என்ன ஷேப் வேணுமோ அந்த மோல்டில் ஊற்றிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த கலவைக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா யூரியாவை கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸாக மாற்றிடுது. இந்த கிறிஸ்டல்ஸ் பாக்டீரியானால் சுரக்கப்படுற பயோபாலிமர்ஸோடு சேர்ந்து சிமெண்ட்டாக மாறி மார்ஷியன் சாயிலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. இந்த பாக்டீரியா தன்னோட புரோட்டீனை செங்கலுக்குள்ளே இருக்கிற நுண்துளைகளுக்குள்ளே புகுத்தி செங்கலை ஸ்ட்ராங்காக ஆக்குது. இதுக்கு முன்னாடி லூனார் சாயிலில், அதாவது நிலவில் இருந்து பெறப்பட்ட சாயிலில் இந்த மாதிரி செங்கல் பண்ணாங்க. இப்போது மார்ஸோட சாயிலில் பண்ணியிருக்காங்க. இந்த செங்கல்னால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மார்ஸில் பில்டிங் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.